என் தங்கப்பிள்ளையே, உன்னுடைய குழப்பங்கள் எல்லாம் நீங்க காத்து கொண்டிருக்கின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமையின் வெற்றி விடியலில் அம்மா உனக்கான மனமகிழ்ச்சியான ஒரு செய்தியோடு உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். நீ எதிர்பார்த்த செய்தி உனக்கு கிடைக்கப் போகிறது என்றால் அதைவிட வேறென்ன சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் இருக்கப் போகின்றது. என்றும் இந்த வாழ்க்கை உன்னோடு உன்னை நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்ல வந்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய விடியலில் என் பிள்ளையினுடைய வெற்றியினை நீ உறுதி செய்ய வேண்டும். நான் இருந்து உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு உண்மை உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் அத்தனை பெரிது என்று நீ எடுத்து வைத்திருக்கின்ற ஒவ்வொரு அடியுமே உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைத்திருக்கின்றது. என்ன செய்தாலும் அதிலிருந்து உன் வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டுதான் இருக்கின்றாய். நீ யார் என்பதை எல்லோருக்கும் நிரூபித்து கொண்டுதான் இருக்கின்றாய். நல்லது வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் தாண்டித்தான் வர வேண்டும் என்பது உனக்கு சரியாக புரிய தொடங்கிவிட்டது. நல்லது வந்து சேர வேண்டிய காலகட்டத்தில் என் பிள்ளைக்கான வெற்றி செய்தி உன்னை வந்து சேரப்போகின்ற தருணமும் வந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரோடும் இங்கு எந்த விதத்திலும் நமக்கு கஷ்டங்கள் வரக்கூடாது என்று யோசிக்கின்ற நீ நாளைய விடியல் நமக்கு என்னவாக இருக்குமோ என்று நேற்று இரவு சிந்தித்தாயல்லவா? நமக்கானவை எல்லாம் நல்லபடியாக நடக்குமா? இந்த பொழுதில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் கடந்து வந்து விடுவோமா என்று சிந்தித்தாயல்லவா? நிச்சயமாக அம்மா உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கின்றேன். இன்று இந்த பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் பொழுதாகத்தான் இருக்கப் போகின்றது. எக்காரணத்தை கொண்டும் இந்த வாழ்க்கையில் நீ எந்த நிலையிலும் தோல்வி அடையாமல் உன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய நீ முன்னேறி வர வேண்டும். யாராக இருந்தாலுமே அவரவர் கஷ்டங்கள் அவரவர்களுக்கு தான் தெரியும் என்று சொல்வார்கள் அல்லவா? ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அவரிடத்தில் சென்று இதற்கு போய் இப்படி இருக்கிறாயே என்று நாம் கேட்டோமானால் அவர்களின் மனநிலை இப்படியாகத்தான் இருக்கும். உனக்கு வந்தால்தானே தெரியும் வந்தது எனக்கல்லவா என்று. அதுபோலத்தான் எல்லோருடைய வாழ்க்கையிலும் அவரவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையை அடுத்தவர்கள் ஒரு நாளும் மதிப்பிட முடியாது. அதற்கு தீர்வினையும் அவர்கள் கொண்டு வந்து தர முடியாது. உன்னுடைய பிரச்சனை என்னவோ அதற்கான தீர்வு உன்னிடத்தில்தான் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இத்தனை காலமும் நீ செய்த உன்னுடைய பாவங்களும் புண்ணியங்களும் உன்னை எப்பொழுதும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்று நினைப்பது எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு உண்மை. நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் உன்னை தேடி வரும் என்பதுதான். என் பிள்ளையே, கஷ்டத்தோடும் நீ என்னை நினைக்கின்ற நேரங்களில் எல்லாம் அம்மா சொல்வது உனக்கு ஒன்றுதான். உன் வாழ்க்கை உன் கைகளில் அழகாக இருக்கின்றது. அதை எக்காரணம் கொண்டும் அடுத்தவர்களின் பேச்சை கேட்டு தொலைத்து விடாதே. யார் என்ன சொன்னாலும் நிச்சயமாக அதற்கு பின்னால் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய நன்மைகளை ஒளித்து வைத்திருக்கும். சரியாக அதனை நீ பெற்றுக்கொள்ள முன் வந்து விட்டாயானால் யாராலும் உன் வாழ்க்கையில் உன்னை அசைத்து பார்த்து விட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று. என் குழந்தையே, கண்ணீருக்கும் கவலைக்கும் வாழ்க்கையில் இடம் கொடுக்காமல் அன்பிற்கும் சந்தோஷத்திற்கும் அதிகமாக இடம் கொடுத்து விட்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அது உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். மனது சட்டென்று எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை. மனது சட்டென்று எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்வதில்லை. ஏனென்றால் சுற்றி இருக்கின்றவர்கள் உனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் அப்படி. வேண்டும் என்றே ஒருவரின் மனதை காயப்படுத்துவதற்காக இங்கு ஒவ்வொருவரும் நடந்து கொள்கின்ற விதங்களை பார்த்தால் நம்மால் அடுத்தது என்னவென்று யோசித்து கூட பார்க்க முடியாது. ஆனால் நீ நினைத்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை என்னவென்று உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நீ பெற நினைக்கின்ற விஷயங்களை என்னவென்று
உன்னால் தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நொடிப்பொழுது இதுவெல்லாம் நம் வாழ்க்கையில் நிரந்தரம் என்று நீ நினைத்து விட்டாயானால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்கு நடத்துவேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உன்னை வந்து சேர்கின்ற பொழுது நீ எதிர்பார்க்காத பல விஷயங்களை இந்த காலம் உனக்கு கொடுத்து விடும். கண்ணீருக்கும் கவலைக்கும் எப்பொழுதுமே உனக்கு நேரம் இருக்காது. சந்தோஷம் என்றும் உன்னை தொடர்ந்து வரும். மனது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை எல்லாம் நீ விட்டுவிட்டு உனக்கு என்ன வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு நீ சரியாக எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் இந்த வராகி உனக்கு கை கொடுத்து தூக்கி விடுவாள் என்பது மட்டும் உன் நினைவில் இருந்து விட்டாலே எதிர்பாராத திருப்பங்களை எல்லாம் நிச்சயமாக நீ சந்திப்பாய். என் குழந்தையே, அம்மா சொல்லும் பொழுது இந்த நேரத்தில் உனக்கு உற்சாகம் வரும். அடுத்த நொடியே அனைத்தையும் மறந்து விடுகின்றாய். இதைத்தான் அம்மா சொல்கின்றேன். எப்பொழுதுமே வாழ்க்கையில் இருக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு உண்மைகளையும் வேண்டாம் என்று சொல்லி நீ விட்டுவிடக்கூடாது. நல்லதோ தீயதோ எதுவாக இருந்தாலும் அதற்கு பின்னால் இருந்து உன் கஷ்டங்களை நீ சரியானபடி வாழ வைக்க வேண்டும். இந்த கஷ்டத்திலிருந்து நீ மீண்டு வந்துவிட வேண்டும். எல்லோருக்குமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனைகளும் துன்பங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கும். அது ஏதாவது ஒரு மனநிலை பாதிப்பினை உருவாக்கிவிடும். அதனால் எதற்குள்ளும் முங்கி விடாமல் எந்த விஷயத்தையும் மேலோட்டமாக பார்த்து வந்தால் பெற்றுக்கொள்வோம், இல்லை என்றால் விட்டுவிடுவோம் என்ற மனநிலையோடு நீ சென்று கொண்டிருந்தாயானால் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை பிரச்சனைகளும் உனக்கு ஒன்றும் இல்லாததாக மாறிவிடும். என் பிள்ளையை, எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்க அம்மா எப்பொழுதும் வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நான் இருந்து கொடுப்பது இன்று வேண்டுமானால் உனக்கு மனதிற்குள் வேதனையை கொடுக்கலாம். இதை எதிர்பார்க்கவில்லையே என்று நீ நினைக்கலாம். ஆனால் எல்லாம் நடந்துவிட்ட பிறகு நிச்சயமாக நீ ஒரு நாள் புரிந்து கொள்வாய், இந்த தாயானவள் நமக்கு எதற்காக இதை கொடுத்தாள் என்று, எந்த காரணத்திற்காக நம் வாழ்க்கையில் இதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தாள் என்று. இது புரிந்துவிட்டாலே உனக்கு இந்த வாழ்க்கைக்கான முழுமையான அர்த்தங்களும் புரிந்துவிட்டது என்றுதானே அர்த்தம். கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடிக்கும் உனக்கு நிச்சயமாக பலனுண்டு. அடுத்தவர்களினுடைய வார்த்தைகளும் உன்னை எந்த அளவிற்கு காயப்படுத்தியதோ அந்த அளவிற்கு இனிமேல் இந்த வாழ்க்கை என்னவாகும் என்பதனை நினைத்து என் குழந்தை வேதனைப்படாமல் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் எந்த நிலையில் உன்னை வாழ வைத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு மனநிறைவோடு நீ இருந்து கொண்டிருந்தாயானால் உன்னுடைய சந்தோஷங்கள் உன்னை முழுமையாக வந்து சேர்ந்துவிடும் என்பதுதான் உண்மை. மாற்றமும் திருப்பமும் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற கஷ்டங்களை வெளியே காட்டிக் கொண்டிருக்கின்றது. இதனால் வரையிலும் நீ பட்ட உன்னுடைய ஒவ்வொரு அவமானங்களுக்கும் உனக்கு நல்ல பதில் இந்த வாழ்க்கை கொடுத்தே தீரும். நீ ஒருவருக்கு செய்த உதவிக்கு உனக்கு கிடைத்தது அவமானம்தான் என்றால் அந்த உதவியை பெற்றவர்கள் நிச்சயமாக அதனால் எந்த பலனையும் அடைந்து விட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளை, என்றென்றும் இந்த வராகியினுடைய அன்பில் உன் வாழ்க்கையை நீ அழகாக கவனித்து கொண்டிருக்கிறாய். இதற்கிடையில் வருகின்ற யாரையும் பற்றி கவலைப்படாதே. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி வேதனைப்படாதே. எவ்வளவு இவர்கள் உனக்கு கொடுக்க நினைக்கின்றார்களோ அவ்வளவு அதிகமாக அவர்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வார்கள் என்பதனை புரிந்து கொண்டு சுற்றி வருகின்ற வாழ்க்கையை பெறுவதற்கு மனநிறைவோடு நீ நின்று கொண்டிருந்தாலே போதும். எல்லாவற்றையும் உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியும். யாருக்காகவும் என் பிள்ளை தன் வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தோஷங்களை ஒரு நாளும் தொலைத்து விடாதே. உன்னை முன்னேற்ற வராகி எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியையும் நீ நல்லபடியாக பார்க்க வேண்டும். உனக்கு கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்துவிட்டால் இனி இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் என்னவாக மாறும் என்பதும் உனக்கு புரிந்துவிடும்.
உன் கண்ணீருக்கும் கவலைக்கும் இனி ஒரு நாளும் வேலை இருக்காது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றும் முழுமையாக கிடைக்கும்.